நேற்று வந்த ஆளு கட்சிக்கு வந்தாலும் என்ன சொல்றான், கட்சி ஆரம்பிச்சுட்டு 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நிற்பியா? நிற்க மாட்டேன். சரி, வேற என்னதான் பண்ணுவ? ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். இன்னொருத்தர் வந்தார் 2021, இப்போ நீ பார்லிமெண்ட் தேர்தல் நில்லை, ஒன்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம், நேராக போகிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். ஏண்டா முதலமைச்சர் சீட்டு நம்ம வாத்தா விட்டு சொத்தா? வரவும் போகிறவெல்லாம் நீங்கள் நேராக நிற்பீங்க, நேராக போய் உட்காந்துக்குவீங்க. 75 வருஷமாக இந்த மண்ணை பதம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுவோமா? சொல்லு. வரவன் சொல்கிறான்ல, அவனை பேசாத இவனை பேசாதன்னு என்ன தலைவர் சொல்கிறாரு. வரவெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவன், வேலைக்கு உதவாதவன், நாட்டுக்கு ஆகாதவெல்லாம் வருவானா? அவர் வந்தார் 2021 போயிட்டாரு, இவர் 2026 போயிடுவார். மக்களை யாரா பார்க்கறது? தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு கட்சி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. நேற்று சட்டசபையில் என்ன நடந்ததோ அதே தான் 2023 நடந்தது. 2023 நடந்தால் அப்போ 13ஆம் தேதி போகின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் பண்ணான் அந்த ஆள். அப்போ நான் அதே மாதிரி தான் பேசினேன். இதே மாதிரின்னு கேட்காத, நான் அதே மாதிரி தான் பேசினேன். உடனே கவர்னர் மாளிகையிலேருந்து கம்ப்ளைண்ட் என் மேலே. பிடிக்கிறதா பிடிக்காததா போலீஸு. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த வருஷம் எனக்கு போகியும் இல்லை, பொங்கலும் இல்லை, காணும் பொங்கலும் இல்லை, சேசிங் தான் முடிஞ்சுது. சரி, போன வருஷம் திருந்துவான்னு பார்த்தேன், திருந்தலை. இந்த வருஷம் திருந்துவான்னு பார்க்குறேன், திருந்தலை. நான் என்ன கேட்குறேன், நீ குடிக்கிற தண்ணி தமிழ்நாட்டோட தண்ணி, நீ உள்ள வாங்குற இல்லை, வெளியே விட்டு உள்ள வாங்குற இல்லை, மூச்சு காத்து, அது எங்க காத்து? உன் வண்டி ஓடுதில்லை காரு, அதுக்கு டீசல் போடுறது என் அக்கா தங்கச்சி வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் இவங்க தர வரி பணத்துல தான் அவனுக்கு பெட்ரோலும் டீசலும் போடுறோம் இல்லையா? திங்கிற சோறு இல்லை, திங்கிற சோறு மானங்கட்ட கொக்காலா ஓழி. திங்கிற சோறு இல்லைங்க, திங்கிற சோறு. ஒரு வாரம் பட்டி கட்ட செத்து போயிடுவ. உனக்கு சோறு போடுற நாடு இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்தை பாடும்போது எழுந்து போகிறாருன்னா நீ இருந்தா போனா எங்களுக்கு எத்தனை வருஷம்டா வச்சுட்டு எங்களை வெறுப்பேற்றுவீங்க? அறிவு வேணாம்? படிச்சிருக்கீங்கல்ல? சின்ன குழந்தை கூட முன்னாடிலாம் அந்த காலத்துல நான் படம் பார்க்கும்போது படம் முடிஞ்ச உடனே தான் தேசிய கீதம் போடுவான். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? எங்க அப்பா எந்திரிச்சு நிப்பான் பாரு. எங்க அப்பா வரப்புல 75 வயசுல அப்படி வரப்பாடு வச்சுட்டு நிற்பான். ஏண்டா, எங்க தாத்தங்காலத்திலிருந்து நிகழ்ச்சி முடிஞ்சாதாண்டா தேசிய கீதம், ஸ்டார்ட் பண்ணா தமிழ்தாய் வாழ்த்து. இதை காலங்காலமா நாங்க கடைபிடிக்கிறோம். அதை நீ மாத்துனா, நீங்க அடிக்கடிக்கு மாத்துற ஆளு, நீங்க மாத்திக்கு பிறந்த மாத்தி நீங்க மாத்தலாம், நாங்க மாத்துவோமாடா? சுத்தமான தமிழனுக்கு பிறந்திருக்கோம் நாங்க. எனக்கு ரத்தம் கொதிக்குது. இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை கூட நான் மேடை கீழே இருந்த மேடை போயிருந்தா கண்ணா பண்ணான்னு பேசியிருப்பேன். என்னங்க அநியாயம் இது? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 8 கோடி கிட்டத்தட்ட 6 கோடி 80 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்த சட்டமன்றம், 100 ஆண்டு காலம் வரலாறு படைத்த சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த மாண்பை சிதைத்து விட்டு நான் கேட்டது கொண்டதற்கு நீங்க தேசிய கீதம் பாடவில்லையா? என்ன சட்டமன்றம் என்ன லவ் பண்ற இடமா இது? நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு. லவ் பண்றவன் தான் காசு இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கியாவது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்படி இருந்து தொழிற்சாலும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். நீ கேட்கறதே எங்க தன்மானத்தில் விலை கேட்கிற, எங்க தாயோட மார்பு அறுத்து இல்லை கேட்கிற, நாங்க பேசுகின்ற தமிழை சிதைச்சு இல்லை கேட்கிற. அதை கொடுக்கறத விட நாங்க செத்து போயிட மாட்டோம். இந்த தன்மான உணர்வும் தாய்மொழி பற்றும் இல்லாமல் போயிருந்தால் எங்களின் உயிர்கள் 60 உயிர் இந்த நாட்டில் போயிருக்காது.
எத்தனை கட்சி அந்த தமிழ்நாட்டுல? எவனா மொழிக்காக செத்துருக்கானா? சொல்லு, எந்த கட்சியாவது மொழிக்கு செத்த கட்சியை காட்டு. ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை செத்திருப்பான், ஒரு இனத்துக்கு இனம் சண்டை செத்திருப்பான். ஆனால் தன் மொழி சிதைக்கப்படுகிறது, இன்னொரு மொழி அந்த மொழியின் மீது திணிக்கப்படுகிறது என்று 50க்கு மேற்பட்ட உயிரை கொடுத்த ஒரு நாடு இந்தியாவில் உண்டென்றால் அது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல என்ன நினைக்கிறேன், நான் ஏதாவது பேசணும், இந்த பொங்கலுக்கு நான் எங்கன்னா ஓடி ஒழிஞ்சிக்கணும். எங்க அழுகிறாரு பாரு, சும்மா இருக்கிறது இல்லை. ரொம்ப சுத்தமானவர், அவ்வளோ சுத்தமா இருக்கக்கூடாது நைனா. நம்ம முதலமைச்சரை தான் சொல்றோம், ரொம்ப சுத்தமானவர். ஸ்கூல் பேசிட்டேன். யார? நவீன காலத்து கண்ணகி. 38 வருஷமா கண்ணகி மாதிரி வாழறேன். அதை பேசிட்டேன். நம்ம சிஎம்க்கு கோபம் வந்துருச்சு. இந்த கட்சியே கெதி நீ சாவர்னு லைட்ல நின்று பேசி பேசி கண்ணில் தண்ணி வடியுது. கண்ணை ரிப்பேர் பண்றது கூட எனக்கு டைம் இல்லையே. எனக்குன்னு ஒரே ஒரு பொண்டாட்டி 38 வருஷமா என் கூட வாழறால. அவ பெத்து போட்ட 2 பொண்ணு இருக்குது, அதை கூட பார்க்காத என்னை பிடிச்சி 64 நாள் உள்ள வச்ச சிஎம் தான் இந்த சிஎம். ஏனென்றால் இந்த ஆட்சி ஒரு சார்பா நடக்கவில்லை என்பதற்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சாட்சி. பிஜேபி காரன் பேசணும். அது யார் அந்த பொண்ணு? ஒண்ணு கஸ்தூரியா? 4 நாள்ல பெயில் கிடைச்சதா இல்லையாம்மா? கிடைச்சதா இல்லையா? அதுவும் பேசுறதுன்னா பேச்சு, நானும் பேசுறதுன்னா பேசுனேன். எனக்கு மட்டும் ஏமா 64 நாள்? என்ன நீ 64 நாள் இல்ல 6 வருஷம் உள்ள வச்சாலும் இந்த திமுக கருப்பு சிவப்பு கொடியும் உதயசூரியன் சின்னத்தை இழக்க மாட்டான். என்னை உள்ள வச்சு விலை பேசினாங்க. வயசாகி போச்சு, இப்ப ஏன் கஷ்டப்படுற, வந்துட்டீங்கன்னா அது தரேன் இது தரேன்னா. நான் கேட்டேன், எல்லாம் தருவேன், எங்க தாத்தா கலைஞர் தோளில் போட்ட கருப்பு சிவப்பு துண்டை தருவேடா, எந்திரான்னு சொன்ன உடனே சொன்னா, நீ இந்த ஜெயிலிருந்து எப்படி போறேன்னு நான் பார்க்குறேன்னா. நான் சொன்னேன், எங்க பெரிய தாத்தா அம்பேத்கர் எழுதினார் இல்ல, என்னை பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கும் அவர் தான் எழுதினாரு, நான் வெளியே வர்றதுக்கும் அவர் தான் எழுதியிருக்காரு. அதிகபட்சம் இன்னொரு 5 நாள் என்னை உள்ள வைக்கலாம், இன்னொரு வாய்தா வாங்கலாம். அதை தவிர என்ன பண்ண முடியும்? உள்ள வச்ச என்ன அடிப்பியா? முடியாது. நான் வாயில கத்தி வச்சிருக்க ஆளு. நாக்கு தான் என்னோட கத்தி, என்னோட ஆயுதம் அனைத்தும் என்னோட நாக்கு. அதனால இந்த கட்சி ஏன் இப்படி இருக்கணும்? வேற எவனா என்ன பண்ணிருப்பான்? ஓடி போயிருப்பான்ல. எங்க போட்டனோ அங்கதான் தேடுவேன். 64 நாள் போய் 8 மாசம் கட்சியில் இல்லை. 8 மாசம் கட்சியில் இல்லை. மேடையை பார்த்தா நான் இல்லாத மேடையே தமிழ்நாட்டில் இல்லை. ஆனா எனக்கு மைக் இல்லை. செத்து போயிருக்கணுமா இல்லையா? நான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆனாலும் கலங்கலை. தினந்தோறும் அண்ணா அறிவாலயம் போனேன். என் மன்னிப்பு லெட்டர் கொடுக்க மாட்டேன். நான் தப்பே செய்யல, கொடுக்க மாட்டேன். செஞ்சிருந்தா 64 நாள் ஜெயிலில் இருந்தால் சரியா போச்சு, என்னை விட்டுரு. அப்ப லெட்டரும் கொடுக்க மாட்டேன்ற, மன்னிப்பும் கேட்க மாட்டேன்ற, தினந்தோறும் அறிவாலயம் வரைய ஏன் வர்ற? இந்த அஸ்திவாரம் அடியில எங்க அப்பா வாங்கி கொடுத்த 6 செங்கல் இருக்குது, எடுத்து கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். எங்க இருக்குது? அடியில இருக்குதுன்னு. அங்கிருந்து எடுக்க முடியாது இல்ல. அப்புறம்தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறோமே, ஐயா கலைஞரின் வடிவில், கருணை வடிவில், நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரன், யாரை பார்த்தாலும் அரவணைக்கின்ற பண்புக்காரன் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் என்னை அழைத்து, எது நடந்தாலும் நான் இருக்கிறேன், நீ போய் இயங்கு என்று என்னை உத்தரவிட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுப்பி வைத்தார். நான் அவர் போகின்ற ஊர்களை எல்லாம் கிராஸ் ஆகும் போதெல்லாம் சிரிப்பார். என்னை பார்த்து தேவைப்படும் போதெல்லாம் என்னை பார் என்றார். நான் ஒன்றும் பார்க்கல, எனக்கு தேவை எதுவும் இல்லை. அதனால இந்த கட்சி ஏன் இருக்கணும்? நம்ம 4 வருஷம் முடிய போகுது, ஆட்சிக்கு வந்துட்டோம். மாவட்ட கழகத்தின் மனமுள்ள செயலாளர் அண்ணன் வருகிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறோம்.
விவசாயம் ஒன்றா இருக்கானா? அது மாதிரி இருக்கானாப்பா? இதுக்கு எவ்வளோ மூச்சு வாங்கிச்சு தெரியுமா? எனக்கு ஒரு சாதனை செய்யறதே பெரிய விஷயம், அதை அடுக்கி சொல்றதுக்கு ஒருத்தருக்கு மூச்சு வாங்குற அளவுக்கு சாதனை. இதோட விட்டாரா? நான் சொன்னது இப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு படிக்கிறவனுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இதை தாண்டி சொன்னோம்ல, அதை போகிறான் நொண்டி, அதை போகிறான் டப்ஸா, அதை போகிறான் ஒத்த கண்ணை, சொன்னவா இல்லையா? அப்ப அவனை சொல்லும் போது அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ, அவனை பெற்ற பெற்றோருக்கு எப்படி வலித்திருக்கும்? அவர்களுக்கும் வலிக்கவில்லை. எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. அவனை எல்லாம் அழைத்து சொன்னார், நீ நொண்டி இல்லை, நீ டப்ஸா இல்லை, நீ ஒன்றை கண்ணை இல்லை, ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அப்புறம் சொன்னோம், அதை போறான் பாரு 9, சொன்னமா இல்லையா? அதை போறான் பாரு பொட்டை, சொன்னமா இல்லையா? ஏற்கனவே பெற்றவர்கள் அடித்து துரத்தி விட்டார்கள் அவனை. அவன் நடுவீதியில் இருக்கிறான். அவனை பார்த்து நாமும் காரி துப்புகிறோம். ஆனால் யாருக்கும் வலிக்கவில்லை. எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞருக்கு வலித்தது. நீ பட்டை இல்ல, நீ 9 இல்ல, உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் உங்களை திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா ஸ்டேஷன்ல ஒருத்தன் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு கருப்பு ஷூ போட்டு கொடி ஆட்டுவான்ல, ஸ்டேஷன் மாஸ்டர். அவெல்லாம் யாரு? அவ்வா. அதே தண்டவாளத்துல அதே பிளாட்பார்த்து கீழே காக்கி அரக்கால் டவுசரு, அவாய் செப்பலு, பின்னாடி பச்சை சிவப்பு கொடி, ஒரு சம்மட்டி எத்தனை பிளக்கெட்டை கட்டிட்டு போவான்ல, பார்த்துருப்பீங்கல்ல தண்டவாளத்துல. அவன்லாம் நம்மவா. இது எழுதப்படாத சட்டம். ஸ்டேஷன் மாஸ்டர் அவன் தான். நீ தண்டவாளம் தட்டுறது நீ தான். எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ தண்டவாளம் தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடி ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனா கருப்பு கவுன் போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆர்டர்னு தட்டுவார் இல்ல ஜட்ஜு, அவங்கெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்ல சிவப்பு தொப்பி போட்டு ஒருத்தர் இருப்பான்ல, சைலன்ஸ். 2:30 மணிக்கு கண்ணு மூச்சான்னா கூட சைலன்ஸ். அவனுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு அது பழகி போச்சு. ஆனா அவனெல்லாம் கூப்பிட்டு தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்த பிறக்கடா, நீ அடிச்சா கட்ட சுத்தியும் அடிக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் ஐயா கலைஞர். கோயிலுக்கு போனா பெரிய கயிறு கட்டி வச்சிருப்பான் மணி, அதை ஆட்டுறதெல்லாம் நம்ம ஆளு. அதே உள்ள வெள்ளி மணி வெள்ளி தட்டு வச்சு ஆட்டுவா, அவ பேரு குஞ்சி மணி. மெய்யா பனி பல கோயில போய் கேட்டுப்பாரு, அவ ஆட்டுவா. அதை அவ்வா தான் ஆட்டணும், நம்ம இதை தான் ஆட்டணும். தலைவர் கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கிய தலைவர் கலைஞர். அதை தாண்டி 1லேருந்து 5வது படிக்கிறதுல குழந்தை, எவ்வளவு அறிவு பாருங்க. காமராஜர் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தார், எல்லாரும் கொண்டு வந்தான். ஆனா கலைஞர் மட்டும்தான் சொன்னார், 1 முதல் 5 வரை பெண்கள் தான் வாத்தியாராக இருக்க வேண்டும். அவள்தான் பிள்ளை பெற தகுதி படைத்தவள், அவள்தான் பாலூட்ட தகுதி படைத்தவள், அவள் மட்டும்தான் குழந்தையை பாதுகாப்பாக காப்பாள். ஆகவே 1 முதல் 5 வரை பெண்கள் தான் டீச்சர். இதை தாண்டி 8வது ஃபெயில் ஆயிடுறோம்ல, 8வது கலைஞர் ஐயா வர்றதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா 6 சப்ஜெக்டும் மறுபடியும் எழுதணும். காலேஜுக்கு போய் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும். இதுதான் சட்டம். இதுதான் சட்டம். எந்த சப்ஜெக்ட்ல விட்டியோ அதை மட்டும் எழுதுறது கலைஞர் ஐயா வர்றதுக்கு முன்னாடி இல்ல. கலைஞர் ஐயா வந்து தான் சொன்னார், இது என்னடா ஃபெயில் ஆயிட்டு எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிடுத, எதுல ஃபெயில் ஆனையோ அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதி நீ பாஸ் ஆனா நீ அரசுக்கு வேலைக்கு போலான்னு சட்டத்தை போட்டவர் தாத்தா கலைஞர். தாத்தா கலைஞர் கதையை சொல்லவே 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்க அண்ணன் தளபதி வந்தார். அவர் என்ன சொன்னார், என் தாய்மார்களே அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்க வேலைக்கு போறீங்க,
ஆஃபீஸ் துடைக்க போகிறீங்க, சித்தாள் வேலைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் கொடுப்பான். சம்பளத்தை வாங்கிட்டு வந்து யார்கிட்ட? புருஷன்கிட்ட தான் கொடுக்கணும், அது விதி. இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் மறுநாள் வேலைக்கு கிளம்பலாம், பூ வைக்கலாம், தலை வாரலாம், செப்பல் போடலாம், ஹேண்ட்பேக் மாட்டலாம், எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டிங்களா இல்லையா? இதை பார்த்து உங்களை பெற்ற அப்பா அத்தா அழுதானோ இல்லையோ, எங்க தலைவர் தளபதி அழுதார், ஒரே கையெழுத்து போட்டார். இன்று முதல் நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யலாம், அது உங்கள் விடியல் பயணம். 1000 ரூபாய் பஸ் ஃப்ரீ. வீட்டில் இருக்கிற பொம்பளெல்லாம் கேட்டா, நான் கொஞ்சம் கலராக இருக்கிறேன், என் வீட்டுக்காரங்க கொஞ்சம் சந்தேக பிராணி, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டேன், ஏன் கதி என்ன? அவர் சொன்னார், உனக்கும் உன் மகன் ஸ்டாலின் இருக்கிறேன், ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருகிறேன், அது உங்கள் உரிமை தொகை. இப்போ அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, பாதி பேருக்கு இல்லைன்னு. வெக்கத்தை விட்டு சொல்லவா? நம்மகிட்ட இந்த கேமரா வெக்கத்தை விட்டு சொல்லவா? என் பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் இல்லை. போயிருக்க மாட்டேன். துட்டு வாங்குற ஒரு பேர் எப்படிங்கிறாரு? ஏங்க 66 வயசாகி போச்சு, நான் 2004 ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கும் வேலை இல்லை, என் பொண்டாட்டிக்கும் வேலை இல்லை, 2 பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, எனக்கு இல்லைன்னு சொல்றது நியாயம்? எனக்கும் இல்லை, விஷம் கொடுத்தா கூட எனக்கும் கொஞ்சம் கொடு. ஏன்டா உனக்கு எதுக்கு விஷம்? பக்கத்து வீட்டுக்காரன் தகராறு பண்ணா அவனுக்கு வச்சிடுறேன் இல்லையா? அந்த 1000 ரூபாய் ஏன் நான் வாங்கலைன்னா, நான் வாங்காத்தி கொடுக்காது கவர்மெண்ட் தப்பு இல்லை, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அந்த 1000 ரூபாய் அப்ளை பண்ணும்போது. என் முன்னாடி சத்தியமா திமுக கிட்ட 5 பைசா வாங்க மாட்டேன்ட்டா. இருக்கும் இல்லை கோபம்? கோபம் இருக்குல்ல? திமுகன்னு சொன்னா கௌரவம், திமுகன்னு சொன்னா ஒரு திமிர், திமுகன்னு சொன்னா ஒரு தெம்பு. அதனால இந்த பிஜேபி, இந்த விஜய் உங்க வீட்டு பக்கத்துல எவனா போனான்னா, விஜய் எவனா தான் ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்கார வை, என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடு, நான் வரேன், கருப்பு சவுக்கு துண்டு போட்டு அனுப்புகிறேன். நான் பேசுனது நிச்சயமா சரியாயிடும். நான் பேசுவேன், அது எப்படி பேசணும் எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு படங்க, அந்த தலைவன் ஒரு படமா, ஒரு படம் எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாத 2 நாள் போய் கொடநாட்டு வாசிப்பில்ல, அப்புறம் என் வாயில நல்லா வரும். 2 நாள் போய் குளிர்ல நடுங்கி நின்னுங்க நானுங்க, அப்பனும் மௌனம். ஒரு படம் போன மயிரா போயிடும். இந்த திமிரு, இந்த நக்கல் அப்ப எங்கடா போச்சு உங்களுக்கு? இப்ப பேசுறீங்கல்ல, ஏண்டா ஊருக்கு வச்சோம் புள்ளியால் போட்டு ஆண்டி மாதிரி திமுக அண்ணா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? நாங்க ரவுடித்தனம் பண்ணாதுக்கிறதுனால, அடக்கமா ஆட்சி நடத்துறதுனால மக்களுக்கான ஆட்சி. அது எப்படி சொல்றாரு பாருங்க எங்க தலைவர். ஓட்டு போட்டவனுக்கும் ஆட்சி, ஓட்டு போடாதவனுக்கும் ஆட்சி, கத்தி கத்தி சாவரண எனக்கான ஆட்சி இல்லையே. ஒரே ஒரு வீடுங்க, இந்த இவர்கிட்ட கூட சொல்லியாச்சு, மாவட்ட செயலர், ஒரு வீடு நான் கேட்கல. முதலமைச்சர் சொல்லி ஒரு வீடு கொடு, வீடு இல்லாத இருக்கான், வீடு இடிஞ்சு போனதெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, என் வீட்டில் ஒரு லட்சத்தை அவர் சொல்லி அனுப்புறாரு. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். அவன் சொல்றான், திமிரு உங்க பேர்ல கரண்ட் பில்லுக்குது, உனக்கு வீடு கொடுக்குறது எனக்கு லெட்டர் அனுப்புறேன். ஒரு முதலமைச்சர் சொல்லிப்பான். அப்ப இந்த ஆட்சி திமுக ஹெல்ப் பண்ணுறா இல்லை? இது ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னா நடந்துருமா? அவன் இருப்பான் அந்த சீட்ல. ஆனால் எதை இழந்தாலும், நமக்கு என்ன கிடைக்காமல் போனாலும், நம் சந்ததி வாழ வேண்டும் என்றால் திமுக என்ற இயக்கம் வாழ்ந்தே தீர வேண்டும். அந்த உறுதி உங்கள் மனதில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம் சந்ததிகள் நாதியற்று போவார்கள், எதுவும் கிடைக்காது. இப்ப கிடைக்கிறதெல்லாம் சும்மான்றான். ஆனா மகாராஷ்டிரால 2100 ரூபா கொடுத்து தான் ஆட்சி இருந்துச்சு. கர்நாடகாவில் இப்போ பணம் கொடுக்குறான், டெல்லியில பணம் கொடுக்க போறான். இப்போ நம்ம சொன்னதை அவன் உணர்றான். அதனால திமுக இப்ப இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்குது. இந்த கட்சியை காப்பாத்துறது உங்க கையில இருக்குது. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? 234க்கு 200, 200க்கு 234க்கு 220, ஒரு 14. அதுவும் நம்ம கூட்டணி கட்சியா தான் இருக்கணும். 220 சீட்டை ஜெயிச்சு அவர் கையில கொடுத்தோம்னா, 5 காசு இல்லாம இவ்வளவு ஆட்டம் போடுறோமே, 5 காசு
காசு இல்லாத இவ்வளோ சலுகை செய்கிறோமே, நமக்கான பணத்தை கொடுக்கின்ற ஆட்சி ஒருவேளை நாளை மத்தியிலே வந்து விட்டால், எப்படி மன்மோகன் சிங் இருக்கின்ற போது எல்லாம் நமக்கு கிடைத்ததோ அதுபோன்ற ஆட்சி வந்துவிட்டால் உங்கள் சந்ததி அல்ல, அடுத்து வரும் சந்ததியும் வாழும். அதற்கு தளபதி வழி செய்வார். நாமும் சேர்ந்தே வாழ்வோம், சேர்ந்தே உழைப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.